வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நாள் 21 ஃபுட்பால் அண்ட் ஃபிட்னஸோட ஃபிட் ஆகிற சீரீஸ்ல திண்டுக்கல்ல இன்னைக்கு 2வது காலை வேளையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு சூரிய ஒளி தடுப்பானை எடுத்து பூசிட்டு சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நடக்கிற கால்பந்து நடுவர் தேர்வுல இன்னைக்கு தான் கடைசி மற்றும் இறுதி ஃபிட்னஸும் பயிற்சி தேவை இருக்கனால காலையில 7 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு வர சொல்லிட்டாங்க நண்பர்களே. அதனால பாய்ஸோட கிரவுண்டுக்கு போய் ஃபிட்னஸ் பயிற்சி எல்லாம் முடிஞ்சோன்னா நேத்தே அக்கா கடையில செட்டிங் பேசி வச்சனால பாய்ஸ் எல்லாம் அங்க சாப்பிட போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. 1 கிலோமீட்டர் நடந்து சாப்பிட்டா அக்கா கடையில தான் சாப்பிடுவான்னு ஒத்த கால நின்னானுங்க. அக்கா கடையில சாப்பாடு முடிஞ்சு போச்சு. பக்கத்துல இருக்க கடையில சாப்பாடை முடிச்சுட்டு பொடி நடையா நடந்து வந்துட்டு இருக்கப்ப ஃபுட்பால் ஜெர்சி கடையை பார்த்ததுமே பாய்ஸ்ட சொல்லிட்டேன், போறப்ப கண்டிப்பா வாங்கிட்டு தான் தேர்வு வந்த காரணத்தினால சீக்கிரமா ஸ்கூலுக்கு வந்துட்டு தேர்வெல்லாம் முடிச்சுட்டு பாய்ஸோட ஸ்கூலை விட்டு கிளம்புறப்ப கொஞ்சம் மன வருத்தமா தான் இருந்துச்சு. அங்க இருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு 2:30 ட்ரெயின் நண்பர்களே. அதனால எல்லாத்தையும் செட்டிங்கா எடுத்து செட் பண்ணி பேக்ல வச்சுட்டு கையோட நானும் போயிட்டு ஒரு குளிரை போட்டு மறந்துடாம பேக்ல எல்லாம் இருக்கான்னு ரூமை பூட்டி பத்திரமா சாவியை ஓனர் கையில ஒப்படைச்சிட்டு எங்களுக்காக பைசா குறைச்சதுனால அவருக்கு ஒரு நன்றியும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ட்ரெயினுக்கு வேற நேரமான நேரத்துல திண்டுக்கலுக்கு வந்த ஞாபகமா நேத்தே செட்டிங் பேசி வச்சிருந்த கடையில போயிட்டு கால்பந்து ஜெர்சியை வாங்கிட்டு 2:15 ட்ரெயின் நண்பர்களே. அதனால மதிய வேலையில கிளம்புனால வெயில் மண்டையை புழக்க 2 கிலோமீட்டர் நடந்தே ஸ்டேஷனுக்கு வந்ததும் மறக்காம பயணச்சீட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போறப்போயும் அன்று சவுதான் ஸ்டேஷன்ல நிக்கிற கூட்டத்தை பார்த்து சதறிட்டு எப்படியோ ஒரு 1.5 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்கள். மாலை வேலை போலயா ஆபீஸ்ல ஒரு செலிப்ரேஷனுக்கு திட்டம் போட்டு வச்சிருந்தனால பாய்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு அப்படி நானும் அங்க போயிட்டேன். என்ன செலிப்ரேஷன்னா, நம்ம அண்ணன் இன்ஸ்டாகிராம்ல 1 லட்சம் ஃபாலோவர்ஸை ஹிட் பண்ணிட்டார் நண்பர்களே. அதை கொண்டாடுற விதமாகவும் அவருக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனாகவும் ஆபீஸ்ல ஒரு கேக் கட்டிங்க போட்டோம். இதோட அந்த நாளும் முடியுது நண்பர்களே. ஃபிட்டா இருங்கடா பாய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.